நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசித்தால் இந்த வீடியோவை தள்ளிவிடாமல் கேளுங்கள். இன்றைய பைபிள் ஜீவ வார்த்தை. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார், மனுஷன் முகத்தை பார்ப்பான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16:7. வெளிப்பேச்சுக்களையும் வெளித்தோற்றத்தையும் பார்த்து பிறரை நாம் எடை போடுவதுண்டு. பிறர் பேசுவதைக் கேட்டு, இவர் இதைத்தான் பேசுகிறார், இவர் இப்படிப்பட்டவர் என்று நமக்குள்ளேயே சில தப்பு கணக்குகளையும் போடுவதும் உண்டு. ஆனால் தேவனோ வெளித்தோற்றத்தை பார்ப்பவரல்ல, அவர் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறவர். அவர் இருதயத்தை பார்க்கிறவர். நமது பேச்சுகளும் நடத்தைகளும் அவரை பிரியப்படுத்தினால் போதாது, நமது இருதயம் அவருக்கு உகந்ததாய் இருக்க வேண்டுமென்றே அவர் விரும்புகிறார். உடலில் எத்தனையோ அவயவங்கள் இருந்தும் தேவன், மகனே, உன் நெஞ்சை எனக்கு தாராயோ என்றே கேட்கிறார். காரணம், இருதயம் பரிசுத்தமாய் இருக்குமானால் அனைத்துமே பரிசுத்தமாயும் தேவனுக்கு உகந்ததாயும் இருக்கும். ஈசாயின் குமாரரின் வெளித்தோற்றத்தை பார்த்து, இவனைத்தான் தேவன் ராஜாவாக தெரிந்தெடுத்திருப்பார் என்று தப்பு கணக்கு போட்டார் சாமுவேல். ஆனால் தன்னை உண்மையாய் நம்பிய ஆட்டிடையன் தாவீதின் இருதயத்தையே தனக்கு உகந்ததாக கண்டார் தேவன். தனது ஆடுகளை மேய்ப்பதில் உண்மையாயிருந்த தாவீதே இஸ்ரவேலரை வழிநடத்தவும் உகந்தவன் என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஆம், அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். வெளித்தோற்றத்தால் தேவனை பிரியப்படுத்த முடியாது. நமது இருதயத்தை தேவனுக்கு முன்பாக செம்மையானதாய் வைத்திருக்க ஆசிப்போமாக. பரிசுத்தம் நமது நடத்தையிலும் கிரியையிலும் மாத்திரமல்ல, அது நமது இருதயத்திலிருந்து வெளிவர வேண்டும். தேவன் இருதயத்தின் உண்மைத்துவத்தையே விரும்புகிறார். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக நமது இருதயத்தை அவரிடமே ஒப்புக் கொடுத்து விடுவோமா? கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் இருதயம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுங்கள். அன்பின் ஆண்டவரே, உமக்கு முன்பாக என் இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உண்மைத்துவத்தை எனக்குள் உருவாக்கும். ஆமென்.